ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்க வச்சு ஒரு சூப்பரான கட்லெட் ரெசிபி வீட்டில் எப்படி செய்கிறன்றதை பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு பேனை காய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கலாம். தேவையான அளவுக்கு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அந்த வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன கேப்சிகம் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்ன கலர் இருந்தோ அதை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச ஜவ்வரிசி அதையும் உள்ளார சேர்த்துட்டு 2 சக்கரவள்ளி கிழங்கு, கொஞ்சமாக அரைச்ச பொட்டுக்கடலை, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி இலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணியே தேவையில்லை. தேவைப்பட்டால் லைட்டாக மட்டும் தெளித்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். அது நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு தோசைக்கல்லை காய வச்சுட்டு எண்ணெய் விட்டுட்டு இப்போ ரெடி பண்ண கட்லெட்டை நம்ம தவாவில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பக்கம் 2 நிமிஷம், இந்த பக்கம் 2 நிமிஷம் வந்து வேக வச்சா போதும். ஈஸியாக வெந்துடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்லன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.